தாவேக அரசில் அங்கம் வகிப்பதால் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க இயலாது. இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்புக்கு பின் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என IUML பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான பாதுகாப்பு ஒத்திகை நாடு முழுவதும் தொடக்கம். தேர்வு மையங்களில் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு. நீட் மறுதேர்வு எழுதும் மகாராஷ்டிரா மாநில மாணவருக்கு அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. அபுதாபியில் மையம் ஒதுக்கப்பட்டது குறித்து NDAவுக்கு மாணவர் அப்துல்லாவின் தந்தை புகார். நாக்பூர் மாணவருக்கு அபுதாபியில் நீட் தேர்வு மையம் ஒதுக்கியதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். NTA அமைப்புக்கு தேசிய அளவிலான தேர்வுகளை நடத்தும் தகுதி இல்லை என விமர்சனம். நாடு முழுவதும் நாளை நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முக்கிய அறிவுரை. தேர்வை குளறுபடி இல்லாமல் நடத்த வேண்டுமென தலைமைச் செயலாளர் சாய்குமார் அறிவுறுத்தல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் விஜய் பிறந்த நாள் வாழ்த்து. நல்ல உடல்நலத்துடன் இந்திய திருநாட்டிற்கான தங்களின் அர்ப்பணிப்பான சேவை மேலும் சிறக்க வேண்டுமென எக்ஸ் தளத்தில் பதிவு. தாவேகாவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன். திருவையாறு அதிமுக முன்னாள் MLA சுப்பிரமணியன், திரைப்பட இயக்குனர் RV உதயகுமார் ஆகியோரும் தாவேகாவில் ஐக்கியம். நமது மக்கள் முன்னேற்ற கழக கட்சியை தாவேகாவில் இணைத்தார் ஜெகநாத் மிஸ்ரா. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் முடிவு. தாவேகாவில் இணைவதற்காக காலை முதலே சென்னை பனையூரில் உள்ள அலுவலகம் முன்பு காத்திருந்த மாற்றுக் கட்சியினர் வெளிக்கதவை திறந்தவுடன் ஒருவருக்கொருவர் முண்டியடித்தபடி உள்ளே நுழைந்தனர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் என்றும் ஒன்றுதான். அதிமுகவை சேர்ந்த 90 விழுக்காடு தொண்டர்கள் தாவேகாவை நோக்கி வர தொடங்கி உள்ளதாகவும் பேச்சு. பொதுச்செயலாளருடைய உறவினருங்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி எடப்பாடி தொகுதியிலிருந்தே இன்னைக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் ஏன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கனவை விட்டுட்டு அதிமுக திமுகவோடு சேர்ந்தவுடைய வெளிப்பாடு தான். ஒட்டுமொத்த நாம சொன்ன 90% தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவும் புரட்சித் தலைவருடைய அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் எப்பொழுதும் ஒன்றுதான், ஒரே குறிக்கோள் தான். மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேகாவிற்கு வந்தவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படும். மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேகாவிற்கு வந்தவர்களுக்கு விரைவில் பதவி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் என் ஆனந்த் உறுதி. நாங்கள் மரியாதையாக உங்களை நாங்கள் வைத்திருப்போம். மேலும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், கிளை எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு என்ன பதவிகளை வேண்டுமோ அதை மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவருடைய அனுமதி பெற்று உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்ய வேண்டும் என சபாநாயகருக்கு உதயநிதி ஸ்டாலின் கடிதம். நாங்கள் தருவதை மட்டுமே ஒளிபரப்ப வேண்டும் என்று சொல்வது பாசிச நடவடிக்கை என குற்றச்சாட்டு. ஆண்டிப்பட்டியில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. மரம் வெட்டும் இயந்திரத்தாலும் JCBயை இயக்கியும் சீமை கருவேல மரங்களை அகற்றினார். செல்லனே
மேகதாது அணை விவகாரத்தின் பின்னணியில் மத்திய அரசு இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. கர்நாடகாவிற்கு ஆதரவாக மத்திய அரசு சதித்திட்டம் தீட்டியதாகவும் சாடல். முழுக்க பின்புலமாக இருந்து இயக்குவதே மத்திய சர்க்கார் தான், நரேந்திர மோடி சர்க்கார் தான். அவர்கள் டெல்லியில் 2014 டிசம்பர் 7-8 தேதிகளில் ஒரு ரகசிய கூட்டம் போட்டு கர்நாடக மாநில எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள் எல்லாரும் கலந்து கொண்டு, மத்திய சர்க்காருடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜவடேக்கரும் கலந்து கொண்டு, நீங்க அணையை கட்ட ஆரம்பிங்க, நாங்க வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்க கட்டிக்கிட்டே இருங்க என்று சொன்ன சதித்திட்டத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது ஆங்கில இந்து ஏடு. ஃப்ரண்ட் பேஜில் போட்டாங்க, there is a conspiracy, ஒரு பெரிய சதித்திட்டம் வகுக்கப்பட்டு விட்டது. மின்சாரத்துறையை முழுமையாக சீரமைக்க குறைந்தபட்சம் 15,000 பேரை புதிதாக பணியமர்த்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். மதுரை அவனியாபுரத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. நம்ம இந்த வருஷம் 15,000 பேர் புதிதாக வேலைக்கு எடுக்கிறதுக்காக நாங்கள் முடிவு செஞ்சிருக்கோம். பழைய ஆட்சி காலத்தில் நிறைய பேர் வேலைக்கு எடுக்காமல் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு, கேங்மேன்லேருந்து பல துறைகளில். ஸோ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் செய்யணும். ஸோ இது அனைத்தும் ஆலோசனைக்கும் பணிகள் நடந்துருக்கு. இந்த துறையை முழுவதுமாக சீரமைக்க வேண்டும். கண்டிப்பாக நம்ம இந்த வருஷம் குறைந்தபட்சம் 15,000 பேராவது வேலைக்கு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதை கண்டிப்பாக செய்வோம், தொடர்ந்து நம்ம செய்வோம். தமிழகத்தின் வருவாயை பெருக்க புதிய வழிகளை ஆராய வேண்டும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். அதிமுகவினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது ஆரோக்கியமான அரசியல் அல்ல எனவும் கருத்து. அரசுக்கான வருவாயை திரட்டுவதற்கான முயற்சியில் புதிய அரசாங்கம் ஈடுபட வேண்டும். உதாரணத்துக்கு கனிம வளம் என்பது தனியாருக்கு விடப்பட்டு அதில் கிடைத்த லாபங்கள் முழுவதும் தனியாருக்குத்தான் கடந்த காலத்தில் சென்று கொண்டிருந்தது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய மணலாக இருந்தாலும், கிரானைட்டாக இருந்தாலும், மற்ற கருங்கல்லாக இருந்தாலும், இந்த மாதிரியான கனிம வளங்களை தமிழ்நாடு அரசாங்கமே நேரடியாக வெட்டி எடுத்து விற்பனை செய்ததன் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்ட முடியும். இந்த மாதிரி புதிய வாய்ப்புகள் சம்பந்தமாக அரசு யோசிக்க வேண்டும். தன்னை இன்னும் தொழில்துறை அமைச்சராகவே நினைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் டிஆர்பி ராஜா என அமைச்சர் கீர்த்தனா பதிலடி. பண்ணையார் வாழ்க்கையை விட்டுவிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான தங்களுக்கும் மக்களுக்கும் மரியாதை கொடுங்கள் என காட்டம். இந்த மாற்றத்தை தயவு செஞ்சு ஏத்துக்க சொல்லுங்க. இன்னமும் டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரு வேணான்னு சொல்லிதான் மக்கள் முடிவெடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க வீட்டுக்கு. தயவு செஞ்சு அதை ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டு இப்போ புதுசா ஒருத்தவங்க நீங்க உங்க பண்ணையார் இதெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து நாங்க இன்னைக்கு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, எங்களுக்கான மரியாதையும் மக்களுக்கான மரியாதையும் கொடுங்க. இது மக்களையே அவமதிக்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் இன்னும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவிற்கு சென்றுவிட்டதாக கூறும் குற்றச்சாட்டுக்கு உரிய பதில் அளிக்க தயார். எந்த நேரத்தில் தொழில் முதலீடு ஆந்திராவிற்கு சென்றது என்பதற்கான ஆதாரத்தை சட்டசபையில் வெளியிடுவேன் எனவும் அமைச்சர் கீர்த்தனா பேட்டி. தாமிரபரணி கரையோர மேம்பாட்டு பணிகளுக்காக டெண்டர் அறிவித்த நெல்லை மாநகராட்சி. தாமிரபரணி ஆற்றங்கரையோரத்தை மேம்படுத்த 59 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டெண்டர் அறிவிப்பு. பத்திராயிருப்பு அருகே உள்ள காஞ்சாபுரம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்து முளைத்த நெல்மணிகள். அதிகாரிகளின் அலட்சியத்தால் நெல்மணிகள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. விடுமுறை தினத்தை முன்னிட்டு குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் குடும்பத்தினருடன் சேர்ந்து ஆனந்த குளியல்.
திண்டுக்கல் அருகே சிஎன்ஜி சிலிண்டர்கள் ஏற்றிச் சென்ற லாரி சாலையோரத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. சிலிண்டரில் இருந்து கேஸ் கசிந்து விடாத வகையில் தீயணைப்புத் துறையினரின் பாதுகாப்பு உதவியுடன் மீட்கும் பணிகள் தீவிரம். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, குமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. பன்னிரண்டாவது சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு. கொல்கத்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்கிறார். ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்சி சாந்தலி புனித கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி சிறப்பு வழிபாடு. பழங்குடியின மக்களின் பாரம்பரிய முறையில் உற்சாக வரவேற்பு. ஒடிசாவில் பிரதமர் மோடியுடன் இணைந்து பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் முர்மு. பல 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். ଯୋଗାଯୋଗ, ଶକ୍ତି ସହରାଞ୍ଚଳ ବିକାଶ, ସ୍ୱାସ୍ଥ୍ୟ ପାନୀୟ ଜଳ, ଗ୍ରାମୀଣ ବିକାଶ, ଶିକ୍ଷା, ପର୍ଯ୍ୟଟନ, କ୍ରୀଡ଼ା, ଜନଜାତି କଲ୍ୟାଣ, ରେଳଭୂମି ସମେତ ବିଭିନ୍ନ କ୍ଷେତ୍ରରେ ଆଜି ଓଡ଼ିଶାକୁ ନୂଆ ଉପହାର ମିଳିଛି କହିଲେ ଅତ୍ୟୁକ୍ତି ହେବ ନାହିଁ। கர்நாடகத்தில் முதன்முறையாக மக்கள் குறைதீர் அமைச்சகம் அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தகவல். மக்கள் குறைதீர் அமைச்சர் மூலம் மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்க நடவடிக்கை. காங்கிரஸ் மடியில் அமர்ந்து கொண்டு ஊடுருவல்காரர்களை வாக்கு வங்கியாக மாற்ற உத்தவ் தாக்கரே முயற்சி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. ரயில்களில் டிக்கெட் இல்லாமல் பயணித்தால் ஜூலை 1ஆம் தேதி முதல் 500 ரூபாய் அபராதம். 250 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த அபராத தொகையை உயர்த்தி அறிவித்தது ரயில்வே நிர்வாகம். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் USA அபார வெற்றி. 2-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி 2வது வெற்றியை பதிவு செய்தது. உலகக்கோப்பை தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது மொராக்கோ அணி. 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தி அபார வெற்றி. உலகக்கோப்பை தொடரில் இன்று இரவு 9:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் நெதர்லாந்து, ஸ்வீடன் அணிகள் மோதல். நெதர்லாந்து அணி தோல்வியிலிருந்து மீண்டு வருமா என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. நள்ளிரவு 1:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி, ஐவரி கோஸ்ட் அணிகள் மோதல். அதிகாலை 5:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார், குராசோ அணிகள் பல பரீட்சை. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 9:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் துனிசியா, ஜப்பான் அணிகள் மோதல். நாளை இரவு 9:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின், சவுதி அரேபியா அணிகள் பல பரீட்சை.